மே 6. தலைப்பு அந்தகார வேளையில். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. நீங்கள் ஏமாற்றம் அடையலாம், உங்கள் சித்தமும் வழியும் மறுக்கப்படலாம், ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இருங்கள். சூளையின் நெருப்பு உங்கள் மீது பற்றி எரியலாம், அது உங்களை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நீங்கள் 7 தரம் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னை போல் விளங்கும்படிக்கு. இரவில் கீதம் பாட தேவன் பாடல்களை தருவார் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இருள் உங்களை சூழ்ந்து கொள்வதைப் போல் தோன்றலாம், ஆனால் நீங்கள் மேகங்களை பார்க்கக்கூடாது. இருண்ட மேகத்துக்கு அப்பால் என்றென்றும் பிரகாசிக்கிற ஒளி உண்டு. ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் தேவன் ஒளியை வைத்திருக்கிறார். நம்பிக்கை, சமாதானம் மற்றும் சந்தோஷத்திற்கு உங்கள் இருதயத்தின் கதவை திறவுங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இயேசு கூறுகிறார். ஒவ்வொருவரும் செய்வதற்கென ஒரு விசேஷித்த வேலையை தேவன் வைத்திருக்கிறார். அவனவனுக்கு தேவன் நியமித்திருக்கிற வேலையை நாம் நன்றாக செய்யலாம். ஆனால் நாம் இயேசுவின் மீது தொடர்ந்து நமது கண்களை பதித்திருப்போமா? தேவனுடைய மகிமைக்காக மட்டுமே நமது கண்களை தெளிவாய் வைத்திருப்போமா? ஒருவேளை நாம் நமது சர்வாயுத வர்க்கத்தை களைந்துவிட்டு மரண நித்திரைக்குள்ளாக அழைக்கப்பட்டால், நமக்கு கையளிக்கப்பட்ட காரியங்களுக்கான கணக்கை கொடுக்க நாம் தயாராக இருப்போமா என்பது மட்டுமே நாம் நமது தரப்பில் பயப்பட வேண்டிய ஒரே காரியமாகும். நீங்கள் எல்லையற்ற கிரயத்தால் வாங்கப்பட்ட கிறிஸ்துவின் சொத்து என்பதையும், அவருக்குரியவைகளான உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் ஒரு கணம் கூட மறக்க வேண்டாம். ஒவ்வொரு காயத்திற்குமான மருந்தை தேவன் அருளியிருக்கிறார். கிலேயாத்திலே பிசின் தைலம் உள்ளது, அங்கே ரண வைத்தியனும் இருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் முன்னொருபோதும் படிக்காத விதத்தில் வேதத்தை படிப்பீர்களா? ஒவ்வொரு அவசர காலத்திலும் ஞானத்திற்காக கர்த்தரை தேடுங்கள். ஒவ்வொரு சோதனையிலும் உங்கள் துன்பங்களிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியை உங்களுக்கு காட்டும்படி இயேசுவிடம் மன்றாடுங்கள். அப்பொழுது பரிகாரத்தை காணவும், அவருடைய வார்த்தையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற குணமாக்கும் வாக்குத்தத்தங்களை உங்கள் சூழ்நிலைக்கு அப்பியாசிக்கவும் உங்கள் கண்கள் திறக்கப்படும். இவ்வாறு சத்ரு உங்களை துக்கத்திற்கும் அவ்விசுவாசத்திற்கும் வழிநடத்த இடம் காண முடியாது. ஏனெனில் அதற்கு பதிலாக நீங்கள் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் தைரியத்தை கர்த்தருக்குள் கொண்டிருப்பீர்கள். அது உங்கள் மனதுக்கத்திற்கு மாற்று மருந்தாக உங்கள் உதடுகளில் வைக்கப்படும். ஒவ்வொரு கசப்பான பானத்திற்கும் சுகமளிக்கும் வழியாக ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பார்க்கவும் அதை உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவான பகுத்தறிவை தருவார். ஆமேன்.